நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
ரெண்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கன்னி லக்கணம் கன்னிராசி நேர்களே, உங்களுக்கு செவ்வாய் திசையில் குரு புத்தி என்ற பதிவானது இந்த பதிவானது ஒரு லக்கணத்துக்கு எண்ணி வர 7ஆம் பாகமான 7ஆம் ராசியான மீனராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? இந்த மீனராசி நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்தினானை குரு பகவான் எப்படி படித்து எப்படி பலன் அந்த பதிவாகும். இந்த பதிவு நாங்கள் எப்படி பலன் தெரிஞ்சு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஜனனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ராசி கட்டம் அமாவாசை 2 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அந்த 2 கட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா 12 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் லான் போட்டிருப்பாங்க ஒரு கட்டத்தில். ஓகேங்களா? அந்த லா தான் உங்களுக்கு லக்கணம் முதல் பாவம், அது 1ஆம் பாவம் கருதி அதை வந்து 1 2 3 4 5 6 7 எண்ணி வர 7ஆம் பாவத்தோட பதிவு தான் அந்த பதிவு. ஓகேங்களா? ரைட்டு. அப்போ ராசி சாரம் எப்படி தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு அல்லது நவாசோட பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா ராசி சாரம் போட்டிருப்பாங்க. சூரியன் சந்திரன் செவ்வான் போட்டு கிரகத்தை போட்டு அதுக்கு நேராக பார்த்து நட்சத்திர சாரம் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த சாரத்தின் வாயிலாக தான் உங்களுடைய தசாபதி நான் கிரக பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அடைந்து புரிதலான பதிவு. ஓகேங்களா? இந்த புரிஞ்சு பலன் மட்டும் சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? சரி, அப்போ ரைட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கன்னி லக்கணம் கன்னி ராசி பதிவு பார்க்கணும்னு கேட்டிங்கனாக்கா, கன்னி லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசையில் குரு புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது எத்தனை கோடி தசா பற்றி நீங்கள் கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு 3 கோடி 8 கோடியோட செவ்வாய் திசைங்க. ஓகேங்களா? செவ்வாய் திசை புத்தி பார்த்தீங்கன்னா 4 கோடி 7 கோடி, அதாவது பாதகாதிபதி சுகாதிபதியோட புத்தி. ஓகேங்களா? அது எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டுருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது செவ்வாய் திசையானது பார்த்தீங்கன்னாக்கா 7 ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்கும். செவ்வாய் திசையில் பார்த்தீங்கன்னாக்கா குரு புத்தியானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 11 மாதமும் 6 நாட்களும் செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ லக்கணத்தின் எண்ணி வர 7ஆம் பாகமான 7ஆம் ராசியான தனுசு ராசியில் இன்னும் நட்சத்திரம் பார்த்தலாம். ஓகேங்களா? அப்போ இன்னும் நட்சத்திரம் அங்கே இருக்குதுங்க. புரட்டாதி 4ஆம் பாதம் இருக்கும், உத்திரட்டாதி 1 2 3 4 பாதம் இருக்கும், ரேவதி 1 2 3 4 பாதம் இருக்கும், 9 பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ புரட்டாதி பாதத்தில் உங்களுடைய பாதகாதிபதியான 7ஆம் அதிபதியான குரு பகவான் அவர் சுய சாரத்தில் பயணிச்சா என்ன பலன் விடுவார் பார்ப்போம். ஓகேங்களா? ரைட். ஓகே. அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த 7 சம்மந்தப்பட்டு, அதாவது 7 டபுளாக சம்மந்தப்படுது 7ஆம் பாவம். ஓகேங்களா? அப்போ 7ஆம் பாவம் டபுளாக சம்மந்தப்பட்டு அப்போ குரு பகவான் உங்களுக்கு ஆட்சி புத்தி நடத்துகிறார். அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்படி இந்த நிலையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நவாம்சம் பார்த்தீங்கன்னா குரு உங்களோட பாதகாதிபதி ஆட்சி பெற்றிருப்பார். இங்கேயும் அது உச்சம் பெற்றிருப்பார். இங்கே ஆட்சி பெறார், அங்கே உச்சம் பெறார். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பாயிண்டை பொறுக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக இந்த மாதிரி காலகட்டங்களில் கட்டாயமாக திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட்டை கட்டாயம் திருமணம் நடத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. அவங்க சொல்கிறதா சட்டமாக இருக்குது. ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி வரக்கூடிய காலத்தனம் நம்மளோட உயர்தரமாக இருப்பாங்க. அப்படி ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் அவங்க ரொம்ப கௌரவமாக இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த தசாபதி காலங்களில் திருமணம் நடந்தால் அப்படி தான் இருக்கும். வெறும் திருமணம் நடந்திருந்தாலும் அவங்களோட கேரக்டர் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி புத்தி காலங்களில் கேரக்டர் ரொம்ப மேலோங்கி நடக்கும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டம் அவன் வளைஞ்சு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை. இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பாட்டு டாடா போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா நாம் ஓரளவுக்கு பார்த்து உஷாராக சூதானமாக நிதானமாக பார்த்து நாம் அவங்களுக்கு ஜெய் போட்டோம்னா நாம் சிறப்பாக இருக்கலாம். அது மூலியமாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சுகபோகம் கிடைக்கும். அவங்க மூலியம் நல்ல ஒரு மன நிம்மதி. ஓகேங்களா? நம்ம உடம்புக்கு உண்டான தேவையான சுகபோகம் அனைத்து மன நிம்மதி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு வண்டி வாங்கின இருக்கட்டும், வீடு வசதியாக இருக்கட்டும், எல்லாம் அவங்க மூலியமாக ஏதோ ஒரு விதத்தில் கிடைக்கும். அப்போ 3 கோடி 8 கோடி திசை சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு அலையோடு ஊர் டு ஊர் திசை மாதிரி இந்த மாதிரி பாயிண்ட் அப் நம்ம நடத்தி கொடுப்பாங்க. அது ஒன்று தான் இதாக தவிர மற்றபடி எல்லாம் கொஞ்சம் லெவலப் அனுசரிச்சு கூட சிறப்பாக போகலாங்க. ஓகே, எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். அடுத்த சாரத்து போகலாம். அடுத்த சார் என்ன இருக்குதுங்க, அது உத்திரட்டாதி சாரம் இல்லைங்களா? உத்திரட்டாதி சாரம் பார்த்தீங்கன்னாக்கா 5 6 கோடி சாரம். அப்போ 7 சம்மந்தப்பட்டு 5 6 சம்மந்தப்பட்டு. ஓகேங்களா? அப்போ 7 4 சம்மந்தம் 7ஆம் மாதிரி சம்மந்தப்படுறாங்க. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா களத்துக்கு உண்டான செலவு வேணும், திருமணத்துக்கு உண்டான செலவு வேணும், களத்துக்கு நோய் மருத்துவம் பார்க்குறது. இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட கூட்டு தொழிலாக இருக்கட்டும், நம்ம பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறதுக்கு ஜாமீன் போட்டு கையெழுத்து கடன் வாங்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உசார சூதனமாக இருக்கணுங்க. இப்போ பெருசாக பார்த்து எதுவும் சிக்கிக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் நம்ம மனைவிக்கு நோய் நொடி பார்க்குறது, மருத்துவம் பார்க்குறது. இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஊர் டு ஊர் பயணிச்சு செலவு பண்ணுறது இருக்கும். அது குழந்தைங்களுக்கு உண்டான செலவுன்னு பார்க்குறது இருக்கும். பாரம்பரியம் நம்ம வம்சவழி சொத்துக்கு உண்டான வழிமுறை நம்ம ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வழிமுறை நம்ம ஏதோ ஒரு ஏற்படுத்தி கொடுத்து ஏதோ நம்ம பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்கன்னு அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ரேவதி சாரத்தில் உங்களுடைய புத்தினால எப்படி பயணிச்சு எப்படி பண்ண குரு பார்ப்பாங்க. ஓகேங்களா? ரைட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா 10 இங்கே 10 கூட 1 கூட இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த 10 கூட 1 கூட சாரத்தில் வந்து அவர் குரு பகவான் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைவ் ஸ்டேஜ் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவு, பிரச்சனை, நீ பெருசா நான் பெருசா,
முன்வினை பின்வினை இதெல்லாம் வந்து கரும்பு தோஷம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு கட்டாயமாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கூட்டு தொழில் ஓகேங்களா, ஒரு பேர் போல் பட்டப்படிப்பு இந்த மாதிரி அமைப்புலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம பார்த்து உசார சூதனமாக தான் அணுகணுமே தவிர எடுத்துவன் கம்பத்தம் பண்ணக்கூடாதுங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் எல்லாமே மனைவி பேரில் தான் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு வண்டியாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், வாசலாக இருக்கட்டும், ஏதாவது தன்னோட பேரில் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனாக தான் பெண்ணாக தான் சரி, ஒரு ஆதிக்கத்தை ரொம்ப செலுத்துவாங்க. அப்போ இது உண்டான ஒரு என்ன நடக்குங்க, ஏதோ ஒரு வாய் சண்டையாகி பிரிவினையாகி பிரச்சனையாகி ஒரு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி விடுமா. பார்த்து உசார சூதாமல் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்து உசார சூதாமல் இருப்பது நல்லதுங்க. இதுவரை எவ்வளோ சொல்லாங்க, பயணிச்சு சிறப்புன்னு வாழ்வீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா, உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா, அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.